எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோல ஒன் பார்ட் வத்த குழம்பு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஃபர்ஸ்ட் குக்கர் அடுப்புல வச்சுட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் சூடானது கடுகு போட்டு உளுத்தம் பருப்பு, பட்டாணி பருப்பு, துவரம் பருப்பு, மிளகு அண்ட் சீரகம் இதெல்லாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனோன்னா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 8 சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு, அதுக்கப்புறமா வத்தல் இதெல்லாம் சேர்த்து வணக்கிடலாம். அதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா வணக்கிடலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கிடலாம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கிடலாம். காரம் உங்க தேவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஒரு டம்ளர்ல அளந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வரமிளகா ஆட் பண்ணிட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு அரிசி இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம ஒன் பார்ட் வத்த குழம்பு ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சர்வ் பண்ணிட வேண்டியது. டீடைல் ரெசிபிக்கு ஃபுல் வீடியோ சேனல்ல போட்டுருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடிக்கிற குளிருக்கு சூடா சூப்பரா எதமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பை.